ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சில அரசு பள்ளிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கடந்த வாரம் நடந்தது. பள்ளி நடக்கும் போதே முகாம் நடத்தினால் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுமே என அமைச்சர் துரைமுருகனிடம் கேட்டதற்கு, ஒரு நாள்ல ஒன்னும் ஆயிடாது, ஒரே நாள்ல பாடம் நடத்த மாட்டாங்க என பதிலளித்தது பெரும் சர்ச்சையாக மாறியது. உங்களோட சாலை திட்டம் அரசு பள்ளி வளாகத்திலே மாணவர்களுக்கு இடையூறா செயல்படுது சார். நீ தானே திறந்துருக்காங்க, நீ தானே பள்ளியோட ஆரம்பம். ஒரே நாள்ல பாடம் அப்படி நடந்துடும். இடையூறு ஏற்படுதான்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இடையூறு மாணவர்களுக்கு ஒரு நாள் ஆயிடாது, ஒரு நாள் ஆகாது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தாமலேரிமுத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்தது. அதற்காக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரகுபதியிடம் கேட்டபோது, திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற்றுத்தான் பள்ளிக்கு விடுமுறை அளித்தேன் என கூறினார். லீவ் விட்டுருக்கீங்களா? ஏன் சார் லீவு? முகாம் நடத்தினா லீவ் விட்டீங்களா சார்? உங்கள் நேம் சார்? விஜய ரகுபதி. தலைமை ஆசிரியர் சிஓ சரி ஓகே, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி. சரி ஓகே சார். இந்த வீடியோவை பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பேட்டை அருகே உள்ள தாமலேரிமுத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்காக இன்று விடுமுறை அளித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக எந்த துறை நிர்வாகத்தையும் கவனிக்காமல் வெற்று விளம்பரங்களிலேயே நாட்களை கடத்திவிட்டு தற்போது ஆட்சி முடியும் தருவாயில் முகாம் நடத்துகிறோம், குறை தீர்க்கிறோம் என்று அரசு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் அனைத்தையும் செயலிழக்கச் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளாக எந்த செயல்பாடும் இல்லாமல் தமிழக அரசு இயந்திரம் முடங்கி கிடந்தது என்பதற்கு இப்போது அவசரமாக ஆங்காங்கே நடக்கும் கண் துடைப்பு முகாம்களே சாட்சி. அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து முகாம் நடத்தலாம் என்ற அகம்பாவம் எங்கிருந்து வருகிறது திமுக அரசுக்கு? உங்கள் கையாலாகத்தனத்துக்கு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களை பலிகடா ஆக்குவதா? ஏற்கனவே திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அரசு பள்ளிக்கு விடுமுறை அளித்து முகாம் நடத்தியதை நாங்கள் கண்டித்தவுடன் இனி இப்படி நடைபெறாது என்று உறுதியளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவற்றை எதையும் கண்டுகொள்ளாமல் மாதந்தோறும் வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருக்கிறார். ஏற்கனவே முகாம்களில் பெற்ற மனுக்களை வைகை ஆற்றில் மிதக்க விட்டுவிட்டு எதற்கு இந்த வெட்டி விளம்பரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்.